ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நீங்கள் வரலாற்றை விரும்புகிற ஒரு ஆளா? நம் கண் முன்னாடி இருக்கிற விஷயங்களில் கூட ஏதோ ஒரு மர்மம் புதிஞ்சிருக்குன்னு சொன்னால் நீங்கள்லாம் நம்புவீங்களா? அப்படின்னா இந்த விவரங்களானது, அதாவது இந்த வீடியோவானது உங்களுக்கானதாக தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கான வருஷங்களில் நம்ம மனித இனம் பல சாதனங்கள் செஞ்சுருக்கு, நிறைய விஷயங்களை கண்டும் பிடிச்சிருக்கு. ஆனால் இன்றைக்கும் அறிவியல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே விடை கண்டுபிடிக்க முடியாத மர்மங்களும் நம்ம உலகத்தில் இருந்துட்டு தான் இருக்குது. ஒரு கம்ப்யூட்டரை விட நுட்பமான இயந்திரம், ஒரே கல்லை குடைந்து கட்டப்பட்ட பிரம்மாண்ட கோவில், காணாமல் போன ஒரு மாபெரும் நாகரிகம், இது போல் இன்னுமே விடை கிடைக்காத உலக மர்மங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். This video is sponsored by SBO Digital Marketing. SBO provides work from home opportunity. This is mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. If you want more information, link in description, check it now. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த மர்மங்களில் முதலாவதாக நம்ம பார்க்க போகுது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய வரலாற்றுக்கே ஒரு புதிராக இருக்கிற சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சுமார் 5000 வருஷங்களுக்கு முன்னாடி கிமு 3300 முதல் 1300 வரைக்கும் இப்போது இருக்கிற இந்தியாவானது பாகிஸ்தான் பகுதிகளில் செழித்து வளர்ந்த ஒரு மாபெரும், அதாவது மிகப்பெரிய நகரமாகவே இருந்தது. இந்த மக்கள் ஒரு எழுத்து வடிவத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு அதில் சுமார் 400க்கும் மேற்பட்ட குறியீடுகளானது இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் அந்த எழுத்துக்களை யாராலையுமே படிக்க முடியலை. அதனால் அவங்களுடைய ஆட்சி முறை அப்படின்றது, மதம், வாழ்க்கை முறை எல்லாமே இன்றைக்குமே மர்மமாகவே தான் இருந்துகிட்ருக்கு. மேலும் கிமு 1900க்கு அப்புறம் இந்த நாகரிகமானது திடீர்னு மறைஞ்சும் போகுது. வெள்ளம், வறட்சி அல்லது படையெடுப்புன்னு பல காரணங்களாக சொல்லப்பட்டாலும் எதுவுமே உறுதியான ஆதாரமானது நமக்கு கிடைக்கவே இல்லை. இது ஒரு புறம் இருக்க, ஹரப்பா, முகஞ்சதாரோ அப்படின்ற போன்ற நகரங்கள் ரொம்ப அற்புதமான திட்டமிடப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. வீடுகளில் கழிப்பறை வசதி, நேர்த்தியான தெருக்கள், சிறப்பான கழிவுநீர் வடிகால் வசதின்னு ரொம்ப சுகாதாரமான வாழ்க்கை முறையை பின்பற்றியிருக்காங்க. அப்படின்றதுக்கு இவ்வளவு முன்னேற்றம் அடைந்த ஒரு நாகரிகம் எப்படி காணாமல் போனது அப்படின்னு சொல்லி தான் இன்றளவும் விடை தெரியாமல் ஒரு கேள்விக்குறியாகவே நமக்கு இருக்குங்க. இதையடுத்து நம்ம பார்க்க போவது பிரமிக்க வைக்கும் அடுத்த மர்மம், மகாராஷ்டிராவில் உள்ள எல்லோரோவின் கைலாச கோவில். இது உலகத்திலேயே ஒரே பாறையை குடைந்து செதுக்கப்பட்ட மிகப்பெரிய கோவிலாகும். சாதாரணமாக ஒரு கோவிலை கட்டும்போது கீழிருந்து மேல் நோக்கி தான் கட்டுவாங்க. ஆனால் கிபி 8ஆம் நூற்றாண்டில் ராஷ்டிரகூட மன்னர்கள் முதலாம் கிருஷ்ணனால் கட்டப்பட்ட இந்த கோயிலை மேலிருந்து கீழாக செதுக்கப்பட்டிருக்காங்க. மேலும் இந்த கோவிலை செதுக்க கிட்டத்தட்ட 4 லட்சம் டன் பாறையை மலையிலிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அவ்வளவு பாறைகளும் எங்கே போச்சு, அதை எப்படி அகற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய புதிராகவே நமக்கு இருக்குது. எந்த விதமான நவீன இயந்திரங்களும் இல்லாத அந்த காலத்திலேயே இவ்வளவு துல்லியமான சிற்பங்களையும் சரி, ஒவ்வொரு தூணையும் எப்படி செதுக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே மர்மமாக தான் இருக்குது. சில ரகசிய சுரங்க பாதைகள், வெற்றிடங்கள் இருப்பதாக சொல்லப்படுவது இதன் மர்மத்தை இன்னுமே அதிகமாக்குது. இது வேற்று கிரகவாசிகளால் கட்டப்பட்டதுன்னு கூட சில கோட்பாடுகளுமே இருக்குது. ஒரே கல்லில் ஒரே மலையை கோயிலாக மாறிய அதிசயம் தாங்க இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.